ஓம் நமச்சிவாய பரமாத்மாவே. ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவா. இந்த இனிய நாளிலே 1/2/2014 தை மாதம் 19ஆம் தேதி இந்த நாளிலே நன்னெறி கதையை பற்றி நாம் அறிவோம். நல்ல நெறி கதைகள், நல்ல நெறியை போதிக்கக்கூடியது நன்னெறி கதைகள். இப்படி நீதிகளை போதிக்கக்கூடியது நீதி கதைகள். இதிகாசங்களெல்லாம் புராணங்களை அதிலிருந்து போதிக்கப்படுவது பழங்காலத்தினுடைய அரச குடும்பங்களுடைய கதைகள். மகான்கள்லாம் இருக்கின்றார்கள், சித்தர்கள்லாம் இருக்கின்றார்கள். அவர்களும் நீதி கதைகளை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள், அறிவுரை வழங்கி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கதைகளில் எத்தனையோ கதை வகைகளிலே இந்த நன்னெறி கதையும் ஒன்று. அந்த நன்னெறி கதையிலே சிலவற்றை நாம் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய். சிங்கம் ஆகுமா ஓநாய்? சிங்கம் ஆகுமா ஓநாய்? எப்படி? மிருகம் ரெண்டும், ஆனா சிங்கம் மாதிரி ஆகுமா ஓநாய்? ஓநாய் ஆகுமா சிங்கம்? இந்த கேள்விதான். எப்படி? அந்த கதையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். காட்டுக்கு அரசனாகிய சிங்கம் வயிறார உண்ட மகிழ்ச்சியிலே இருந்து வந்தது. அந்த நேரம் பார்க்க ஒரு ஓநாய் வந்தது. எதற்காக வந்தது? சிங்கத்தை வணங்கியது. அது, அரசே, இங்கே காட்டுக்கள் அரசர், உங்கள் வேலையாளனாக நான் என்னை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இடும் கட்டளைகள் உடனே நிறைவேற்றுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கண்டிப்பாக தாருங்கள் என்று கெஞ்சியது. அரசன் அல்லவா? ஓம் நமச்சிவாயம். நீ வேலைக்காரனாக என்னுடனே இரு. நான் உண்ணும் உணவுல எனது இறைச்சியிலே உனக்கு பங்கு தருகிறேன் என்றது சிங்கம். அன்று முதல் ஓநாயில் சிங்கத்தில வேலைக்காரனாக இருக்கிறது. ஓம் நமச்சிவாய். ஓநாயை தன் கொலைக்கு அழைத்து சென்றது சிங்கம். ஓநாயை நாளையிலிருந்து நாள்தோறும் காலையிலே இந்த மரத்தில் ஏறி நில். கண்ணில் படும் எந்த மிருகமாவது தெரிந்தால் எனக்கு கூறு என்றது. அதன் மாதிரி அந்த ஓநாயும் அந்த மலை மேலே ஏறி நின்றது. கிளே பள்ளத்திலே யானையாவது மான்களாவது எருமையாவது கண்ணில் படும்பொழுது நான் எதை சொல்ல வேண்டும் என்று முடிவு செய், எதை கொல்ல வேண்டும் என்று உடன் முடிவு செய். உடனே நான் இங்கு அரசே, உங்கள் வலிமை மேலும் பெருகட்டும். உங்கள் உணவிற்காக யானை காத்திருக்கிறது, மான் காத்திருக்கிறது, எருமை காத்திருக்கிறது என்று சொல்லும். அது நான் பயந்து அந்த யானை குதிரையோ கொல்லுகிறேன். பாய்ந்து கொல்லுகிறேன் என்றது. இறைச்சியில் உனக்கும் பங்கு தருகிறேன் என்று சிங்கம் கூறியது. அதன்படியே ஓநாய் நாள்தோறும் மலை உச்சியிலே உட்கார்ந்து, அரசே, உங்கள் வலிமை மேலும் பெருகட்டும். உங்கள் உணவிற்காக யானை காத்திருக்கிறது, மான் காத்திருக்கிறது, எருமை காத்திருக்கிறது என்று சொன்னது. உடனே சிங்கம் பாய்ந்து சென்று அந்த விலங்கை கொண்டது. இறைச்சியும் ஓநாயும் பங்கு. இறைச்சிக்கு இவர் திங்கும் பொழுது அந்த ஓநாய்க்கும் பங்கு கொடுத்தது. ஓம் நமச்சிவாயம். இப்படியே பல நாட்கள் தொடர்ந்து நடந்து வந்தது. இறைச்சியை வயிறார பயமுற்ற சென்றதால் ஓநாய் கொறுத்து விட்டது.
அதனால் தன்னை பெரிய மிருகம் என்று எண்ணத் தொடங்கிவிட்டது ஓநாய். கொழுத்து போனால் இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வரும். அதுவே உங்கள் வலிமை மேல் பெருகட்டும். இந்த மந்திரத்தில் மேல் தான் நீங்கள் சிங்கம் விலங்குகளை எல்லாம் கொல்கிறீர்கள் என்று நினைத்தது. உங்களுடைய வலிமை என்ன? பற்கள், கோரப்பற்களும் கொடிய நகங்களும் தான் உங்கள் வலிமையாக இருக்கின்றது என்று சொன்னது. சிங்கத்திடம் சென்று அது என்ன சொல்லிச்சு? அரசே, எளியோ வேண்டுகோளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் என்று பணிவுடன் வேண்டி. என்னப்பா என்று கேட்டது. சொல்லுகிறேன் என்றது சிங்கம். என்ன செய்ய வேண்டும் என்று சிங்கம் கேட்டது. அரசே, என்று ஒரு நாள் மட்டும் எனக்கு பதில் நீங்கள் மலை உச்சியிலே செல்லுங்கள். திரும்பி வந்து இங்கு ஓநாயை உங்கள் வலிமையை மேலும் பெருகட்டும். உங்கள் உணவிற்காக யானை ஒன்று காட்சியிருக்கிறது, மான் ஒன்று காட்சியிருக்கிறது என்று சொல்லி நான் உடனே பாய்ந்து சென்று யானையை கொல்லுகிறேன் என்றது அந்த ஓநாய். சரி, நண்பர்களாக இருக்கின்றார்களே என்று சிங்கம் மேலேயே பார்த்தது. ஓநாயை மீண்டும் கூட மறுப்புக்கியது சிங்கம் அதற்கு ஒப்புக்கொண்டது. ஓம் நமச்சிவாயம். மலை உச்சியிலே சென்று திரும்பி சிங்கம், ஓநாயே உங்கள் வலிமையை மேலும் பெருகட்டும், உங்கள் உணவுக்காக கீழே யானை காத்திருக்கிறது என்று சொன்னது. சிங்கம் வந்து யார்கிட்ட அந்த ஓநாய் கட்டிக்கொண்டு அந்த யானை மீது பாய்ந்தது. ஓநாய் மீது கட்டிக்கொண்டு யானை மீது பாய்ந்தது. உரி தவறி யானையும் எதிரிலே விழுந்து விட்டது. உரி தவறி விட்டது. யானையினுடைய முன்னால விழுந்தால் எனக்கு ஆகும் பார்க்கலாம். கோபம் கொண்ட யானை தன் காலை தூக்கி ஓநாயை மிதித்தது. எலும்பு நோய்க்கு உடல் கூடாகி இறந்தது ஓநாய். பாருங்கள், சிங்கம் ஆகுமா ஓநாய்? நன்னெறி கதைகளை பாருங்கள். சிங்கம் தான், ஓநாய் தான் என்பார்கள். அதனால வலிமை எதற்கு இருக்கிறதோ அதுதான் வெல்லும். அதுதான் இந்த உலகத்திலே பூமியிலே வலிமை மிக்கவர்கள் ஓங்கியிருக்கின்றார்கள், ஓஹோ என்று இருக்கின்றார்கள். எளியோர் நசிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம். ஆக இன்றைய காலை பொழுதிலே நாம் ஒரு நன்னெறி கதையை பற்றி தெரிந்து கொண்டோம். ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக ஒரு சின்ன கதை. பற்றை விட்டால் என்ன பற்று? குழந்தைகள் மேல் பற்று இருக்கும், பிராணிகள் மேல் பற்று இருக்கும், இடத்தின் மீது பற்று இருக்கும், தங்கத்தின் மீது பற்று இருக்கும். இப்படி எத்தனையோ வகையிலே பற்று இருக்கும். பற்றை விட்டுவிட்டால் அதுதான் இந்த கதை. பற்றை விட்டுவிட்டால் என்று கதை பார்க்கலாம். மீனவர்கள் சிலர் ஏரியில மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். வானத்திலே பறந்து கொண்டிருந்த பறந்து ஒன்று இதை பார்த்து கீழே இறங்கி அது அவர்களை வைத்திருந்த மீனை ஒன்று, பெரிய மீனை ஒன்று கவி மீண்டும் வானத்திலே பறக்க துணிந்தது. ஓம் நமச்சிவாயம். தன் வாயில் இருப்பதை கண்ட காக்காய்கள் மீன் தன் வாயில கழுகினுடைய அந்த பருந்தனுடைய வாயில மீன் துண்டு பறந்து காக்காய் பார்த்து விட்டன. காக்காய் என்று கத்திக்கொண்டு அதை துரத்த தொடங்கின. ஒரு காக்கா என்று கத்தினால் பல காக்காய்கள் சூழ்ந்து கொள்ளும். காக்காய்களின் எண்ணிக்கை அதிகமாகிக்கொண்டே இருந்தது. பறந்து எந்த பக்கம் தெரிந்தாலும் காக்கை விடாமல் பின்தொடர்ந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் பறந்து விழித்து கொண்டிருந்தது. அப்பொழுது அதன் வாயில் இருந்த மீன் தவறி கீழே விழுந்து விட்டது. ஓம் நமச்சிவாயம். இதை கண்ட காக்காய் பறந்து துரத்துவதை விட்டுவிட்டது. மீனை தேடி கீழே இறங்கினேன். யார் இறங்கியிருக்கா? அது காக்காயெல்லாம் இறங்கிட்டு காக்கை தொல்லை விட்டது என்று மகிழ்ச்சியும் மரக்கலையில போய் அமர்ந்து விட்டது. அந்த அருந்தானது நடந்த நிகழ்ச்சிகளை எண்ணி பார்த்துள்ளது. ஆகா, இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்று பார்த்தது. மீன் மீது கொண்ட பற்று தான், தங்கத்தின் மீது கொண்ட பற்று தான் நம்ம நினைக்கவில்லையா? இடத்தின் மீது விட்டு கொண்டோம் அல்லவா, பெண் மீது பற்று கொண்டோம் அல்லவா? இதெல்லாம் அந்த பற்று, அந்த பருந்தாது மீன் கொண்ட பற்று தான் இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம்.
துன்பத்திற்கு காரணம் புத்தர் சொல்லி இருக்கின்றார். துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் பற்றுதான், ஆசைதான். அந்த பற்று நீங்கியதும் துன்பங்களும் நீங்கிவிட்டன. பற்று நீங்கிவிட்டால் துன்பங்களும் நீங்கிவிட்டன என்பதை உணர்ந்தது அந்த மருந்தான். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? பற்றை விட்டு விட்டால் நல்லது. பற்றுங்கிறது ஏதோ நாம் நியாயமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பற்று. அதுதான் இந்த காலகட்டத்திற்கு பொருள். ஓம் நமச்சிவாய. இப்படி இந்த நன்னறிக்கலையிலே ஒரு இரண்டை நாம் தெரிந்து கொண்டோம். அந்த இரண்டும் சிறப்பு வாய்ந்தது. பற்றை விட்டுவிட்டால் ஒன்றும், இன்னொன்று சிங்கம் ஆகுமா ஓனாய். அது நன்றாக அறிந்து கொண்டு நன்னெறிக்கதையில் ஓம் நமச்சிவாய். இதை உங்களுக்கு அருளியவர் சிவயோகி சதாசிவ சித்தர் அல்லது தவயோகி சதாசிவ சித்தர் அல்லது யோகி சிவம் அல்லது அர்த்தநாடி சித்தர். ஓம் நமச்சிவாய். சுவாம் குழம்புனாய் எல்லாம் இரண்டி வழியமாய் வாய்ப்படிய மக்கள் வாழ வேண்டும், மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். ஈசனே அருள்வாயாக. எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும், நீதி நெறியுடன் வாழ வேண்டும், நியாயமாக வாழ வேண்டும். ஆசீர்வதி மக்களை ஒன்றுபடுத்துங்கள், மனநிலையை மாற்றி அமைங்கள். கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய்.